அண்ணாமலை பான்பராக் வாய நீயா எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஒரு நாள் போனீங்கன்னா கருங்குரங்கு மாதிரி எல்லாத்துக்கும் கருப்பு பூசிட்டு இருப்போம். ஒரு நாள் மீசியே இருக்காது. ஒரு நாள் மீசியை தவிர எல்லாத்தையும் வச்சிட்டு இருப்போம். பட்ட பத்திரனே. என்னது? பத்திரம் சொன்னே. எதை பத்திரம்னப்ப? புளியாங்கோட்டைய பத்திரம் சொன்னே. ஐயோ அண்ணாமலை சொன்னான் பாரு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? அண்ணா அறிவாலயத்திலிருந்து செங்கல்லை உருவாரு. எப்படி நம்ம சொன்னா புடுங்குவான், அவன் உரியறவன் உருவானான். அவனா நீ? அவ்வளவு பெரிய நல்ல வேலைக்காரன் பத்தியா அவன். 15 வருஷம் சர்வீஸ் விட்டு எப்படி போறது? என்னது 15 வருஷம் சர்வீஸா? பொம்பளை மதிக்கிற கட்சியான் பிஜேபி. இதுதான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி. அட மானங்கட்டங்க உட்கால ஓடி அப்படிதான் நான் பேசுவேன். கோயில்ல வச்சு சாமியார் எப்படி குத்தாட்டம் போட்டான் பாத்தியா 2 நாள் முன்னாடி சரக்கு போட்டு. அவன்தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி. இப்ப விரல இப்படி வச்சு ஓட்ட வழியா கிட்டத்துல பாருங்க. என்னடா இது? ராராவா? டேய், அட கர்ம பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே. பொம்பளை கூப்பிட்டு என்ன பண்ணான்? விபூதி வச்சு ஊதுறான். அவ கண் தெரியாத போச்சுன்னா வேலையை முடிச்சிருவான். ஓஹோ, இப்படி ஒரு நினைப்பாடா உனக்கு? இதுக்காடா கட்சி நத்துறீங்க நீங்க? இதுக்கா கட்சி நத்துறீங்க? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். எங்களை எதுக்குற கட்சி எல்லாம் பாரு. பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி. என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி. அப்பம் அவனுக்கு சண்டைங்க. என்ன பிரச்சனை? அவனை தானே கேளு. என்னைய பிரச்சனை? அவங்கிட்டே கேளு. டேய், பிரச்சனை என்னன்னு கேட்டா இது ஒரு பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கீங்க. அவர் அப்பா என்ன சொல்றாரு? நாங்கிற வரைக்கும் நான் தான் தலைவர், செயல் தலைவரா இரு, நான் செத்த அப்புறம் வாழ்றேன். காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்து இல்லையா? நீ இருக்கும் போதே கொடுத்துருன்றான். இவன் உயிரோட அறுத்து கொத்தா எடுத்துக்கணும்ன்றான். ரொம்ப தப்பாச்சே. தப்பாச்சுலங்கண்ணே. உங்க அப்படி அந்த ஆள் சொல்றான், என் பொண்டாட்டிய பாட்டில் எடுத்து அடிச்சான், கொஞ்சம் தப்புச்சு எங்க பொண்டாட்டி தலை, இல்லைன்னா மண்டை கிஞ்சிருக்கும். என்ன டெய்லி சாவடிக்கிறான். இந்த படுபாவி ஒத்த புள்ளைய பெற்றுட்டு நான் படாத பாடுபடுறேன். என்னோட பாசக்கார அப்பா. என்னதான் எங்க அப்பா என் மேல பாசமா இருந்தாலும் அதை விட பாசமா இருக்கிறது எங்க ஆத்தா. வாய மூடுறா, நல்லா வாயில வந்துடும். நல்லா எனக்குன்னு வந்து பிறந்திருக்கவாரு. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. அதிமுகன்னு ஒரு கட்சி, அதை சொல்லணுமான்னு எனக்கு கேவலமா இருக்கு. அவன் ஒரு காமெடி பீசியா? டேய், என்ன பாலமினா பின்னால போறீங்க? ஏன் பின்னால வாங்கடா? இங்கிட்டா இங்கிலீஷ் தெரியாதுன்னு இவங்களை கொண்டு போய் மதுரையில உட்கார வச்சுட்டு வீடியோ போடுறாங்க. பெரியாரையும் அண்ணாவையும் கேவலப்படுத்துற மாதிரி. எரும மாடு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாரும். அதிமுக காரங்களுக்கு உணர்ச்சி இருக்கா, ரோசம் இருக்கா, மானம் இருக்கா, வெட்கம் இருக்கா? 2ஆம் கட்ட தலைவர்கள் பூரா எரும மாடு மாதிரி உட்கார்ந்து இருக்கான். அதிமுகவின் தலைவர்களா உனக்கு வெக்கமா இல்லையா? இந்த கட்சி தானே உனக்கு அடையாளம் இருந்துச்சு. இந்த கட்சி தானே உன்னை எம்எல்ஏ ஆக்குச்சு, உன்னை மந்திரி ஆக்குச்சு. மோடியா லேடியான்னு கேட்டு போயஸ் கார்டன் வாசலிலே வந்து மிக யாரா இருந்தாலும் வந்து நிக்கணும்னு சொல்லக்கூடிய வாஜ்பாயினுடைய ஆட்சியை கலைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஜெயலலிதாவினுடைய கட்சிய, தைரிய லட்சுமி என்று புகழ்பெற்ற துணிச்சலுக்கு பெயர் பெற்ற ஜெயலலிதாவினுடைய கட்சிக்கு நீ 90 வாரங்களையும் பொத்திக்கிட்டு போய் கையை கட்டி நிக்கிறிய. உனக்கு வெக்கமா இல்லையா? உங்களுக்கு அதிமுகங்கிற கட்சியை கலைச்சிட்டு போங்கடா. உங்களுக்கு எதுக்குடா வெக்கம் கட்டவங்க? உங்களுக்கு ஒரு கட்சி வெக்க மானம் ரோசம் ஏதாவது இருக்கா? எதுக்கு வேட்டி சட்டை கட்டுற? நான் என்ன கேட்கிறேன், மானம் தானே வேட்டி சட்டை, மத்ததெல்லாம் வாழ மட்டை. உனக்கு எதுக்கு வேட்டி சட்டை நான் கேட்கிறேன்? நீ எதுக்கு அதிமுக கரை வேட்டியை கட்டிட்டு போய் அங்க போய் உட்கார்ற? உனக்கு வெக்கமா இல்லையா? நோ சூடு, நோ சர்னை, நோ ப்ராப்ளம். இஸ் பிராண்ட். அவனை கூப்பிட்டு காலால் உன் கால் செருப்பு வச்சு கன்னத்துல அடிமா. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. அந்த இன்னொரு மந்திரி தானே செல்லூர் ராஜா, 6 கலர்ல போட்டு வச்சுட்டு 12 கயிறு கையில கட்டியிருப்பான். ஒரு கிளியை கொடுத்து அவன்கிட்ட நிக்க வச்சுன்னா கிளி ஜோசியம் கேரக்டர் கண்டக்டா இருப்பான். அப்படியா இருக்கு நம்ம மூஞ்சி? அந்த கொக்கால ஓடி என்ன பண்ணான்னு தெரியுங்களா? ஐயோ ஐயோ, வேணப்பா. வைகை அணையில ஆவியா போற தண்ணிய மூடுறேன்ட்டான். எவ்வளவு பெரிய விஞ்ஞானி. ஒரு தக்கையை எடுத்து தண்ணியில வைக்கிறான், வேஷ்டியை மடிச்சு கட்டிக்கின்னு. இவன் திரும்பி அடுத்த தக்கையை வாங்குறான். அந்த முதல்ல வச்சான்ல தக்க, இவன் சூத்துல வந்து அடிக்குது. என்ன சிரிப்பு ராசிகள், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அவன் தக்கனை வைக்கட்டும், எதனா வைக்கட்டும், எனக்கு கவலை இல்லை. அதுக்கு தமிழ்நாட்டோட மக்கள் பணம் 38 லட்சம் செலவா போச்சு. யார் அம்மாவுக்கு பணம்? இதுல யாருடைய பணம்? இவங்களுடைய பணம். இத பாரு,
தெரு தெருவா பேப்பர் பொறுக்கி பிளாஸ்டிக் பொறுக்கி வீட்டு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து நாலு பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழைங்களோட பணம். இது இவனுக்கு பழைய கதை. இவங்க 2026 அதிமுகவில் இருந்துதான் முதலமைச்சர் தேர்வு செய்யப்படுவார் என தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ் அவர்கள் பெயரை முதல்வர் வேட்பாளர்னு குறிப்பிடல. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. நம்ம தோசை எல்லாம் கல்லில் தானே ஊத்துவோம். காத்துல தோசை சுடுற ஒரே ஆளு எடப்பாடி போயிடுது. அவனை விடுங்க, அவன் கிடக்குறான் சில்லற பையன். சரி, ஒருவேளை அதிமுக ஆட்சி தானே வரேன்றான், ஏற்கனவே இருந்த ஆட்சி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதிமுக ஆட்சியா இருக்காது, அது பிஜேபி ஆட்சியா இருக்கும். 26 அவர்களுடைய நோக்கம், அமித்ஷாவின் நோக்கம் என்பது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது என்பதை விட அதிமுகவை பலவீனப்படுத்துவதுதான். அந்த நோக்கத்தில் அவங்க தெளிவாக போயிட்டு இருக்காங்க. இது ஏடிஎம்கே பதிலே சொல்லாமல் இப்படியே இவங்க போறாங்கன்னா அதற்கான விலையை அவர்கள் 26 கொடுப்பாங்க. பெரும்பான்மை பலத்தோடு அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு இந்த முறை வந்துடக்கூடாது. இந்த ப்ராசஸ்ல ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணணுங்க. அந்த சசிகலா காலம் மட்டும்தான் நக்கனா நீங்க நினைச்சு இருப்பீங்க. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாரு. அசிங்கமா நினைப்பாங்க இல்லையா? அவனுக்கு தேவை 2 பொம்பளை காலு 2 செருப்பு, அதை நக்க வேண்டியது. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலாம். இப்ப அது கிடைக்காதனால அமித்ஷாவோட 2 காலு 2 செருப்பு, அதை நக்கிறது. டேய், எனக்கு காலுன்னா ரொம்ப பிடிக்கும்டா. அந்த காலை விட இந்த காலு ரொம்ப நல்லா இருக்குடா. இப்படி வாழறதுக்கு, இந்த மானங்கட்ட பொழப்பு வாழறதுக்கு மருந்து குடிச்சு செத்துடலாம்ல. ஐயோ செத்துருவனே, சாவேண்டா. நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். கொரோனாவில் திருடிய ஒரே குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான். ஏண்டா இப்படி திருடி பொழிக்கிறியோன்னு மரியாதை மரியாதை. உனக்கு என்னோட மரியாதை? முருகன் பானாடா இல்ல, முருகர் வேலு எங்க கையில குத்து வச்சுக்கிறார். ராயம் சொல்லுவானா? நான் சொல்றேன், பிஜேபி மாநாடு தைரியமா போடலாமா இல்லையா? ஆம்பளை தானே? நான் ஆம்பளே கிடையாதுப்பா. வீணா வந்து ஏமாந்து போற சொன்னா கேளு. ஒரு ஆத்தாளுக்கு தானே போறீங்க. ஆத்தா பால் தானே குடிச்சீங்க, நாய் பால் குடிக்கல. மானம் கட்டங்க ஒக்காலா ஓடிங்களா? அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்கள. சாமி பின்னாடி ஒழிஞ்சுக்கின்னு எங்க மயிரை புடுங்குவேன்றீங்களே, வெக்கமாலடா உங்களுக்கு? சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. ஆம்பளை தைரியமா வாடா, நாங்க பிஜேபி மாநாடு போடுறோம், சொல்லி பாரு. எதுக்கு செருப்படி வாங்குறக்கா? முருகர் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறீங்க, உத்தரப்பிரதேசத்தில் போய் ராமர் பின்னாடி ஒழிஞ்சிங்க. அவர் காலில் இருக்கிற செருப்பை கைட்டு அடிச்சாரா இல்லையா? அந்த ஊர்லயே தோத்தீங்களா இல்லையா? ஏன்டா டேய், இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் இந்த வரத்துக்கு வருவான். அதில் சொல்றானுங்க, திராவிடத்தை அழிக்க வேலெடுத்து வா முருகா போஸ்டர் ஒன்று ஒட்டானுங்களா? சும்மா நான் என்ன சொல்றேன், பிஜேபி காரனை எவனா ஒருத்தனை பார்த்தீங்கன்னா, பிஜேபி காரன் தெரிஞ்சுதான் நாக்க இழுத்து வச்சு ஒரு குத்து குத்து, முருகான்னு குத்து. குத்தி பாடுறா என் கொடுக்கு. பேச்சுடா பேச்சு. பக்கால ஓடி அவன் 2 மணி நேரம் அந்த வேதனையை தாங்கட்டான். டேய், நீ காடுகிற கக்கிச்சுக்கிறா, எப்படா போவே? சாமி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? பிஜேபி இப்போ எவனும் உண்டியில துட்டு போடக்கூடாது, தட்டுல போடணும். உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை போல மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துட்டு ஓடுறதுக்கு. மாமா அதை வாங்கி நெய் வாங்கி சாப்பிட்டு மாமியோட சந்தோஷமா உல்லாசமா வாழணும். அதானே உனக்கு வேலை. நல்ல பாடியை மெயின்டைன் பண்ற. ஆமா சார். நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவியோ? நிறைய ஓட்ஸ் கஞ்சி, கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவியான்னு. ஒருத்தனாவது எவனா மினுமினு இல்லாத பாத்துக்கிறீங்களா? நம்மளாம் எவ்வளவு வறண்டு போய்க்கிறோம், மொழு 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 இருப்போம். இப்ப அந்த மொழு மொழுன்னு இருக்கிறது குறைஞ்சி போச்சு. அண்ணனுக்கு முந்தி மாதிரி முடியல தம்பி. காலையில 50 லிட்டருக்கு மேல செல்லல. நான் அந்த கவலையில இருக்கேன். அவங்களுக்கு எரியுது இதை பார்த்தா. எனக்கு உடம்புல எரியுது. குனிஞ்சிட்டு பர்னால தடவு. பிஜேபி என்ன சொல்றான், அறநிலையத்துறையே ஆலயத்தை விட்டு வெளியேறு, இவெல்லாம் உள்ள போய் பூந்தலாம். செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. பாவீங்களா, உங்களுக்கும் சேர்த்து தாண்டா அழுவுறோம். இப்ப தமிழ்நாட்டில் யாரா தலைவர்? நயினார் நாகேந்திரன். அவன் ஒரு பேக்வேர்டு தானே. இங்க திமுக ஆட்சியில் இல்லைன்னா மாமியோ மாமாவோ தான் தலைவரா வந்திருப்பாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம்.
எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும். எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வட தமிழ்நாட்டுல ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கொட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். அடிக்கிற புள்ளிங்க மனசுல உங்க வெட்டி வீரத்தை எதுக்குவே விஷமா வெதுக்குறீங்க. முதல்ல என்ன புரியல எனக்கு. முதலாயத்தத்துவம் அப்படின்றாங்கல்ல, கேபிட்டலிசம் முதலாளித்துவம் சொல்றீங்களா? முதலாயத்துவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேபிட்டலிஸ்ட் முதலாளித்துவம் முதலாயத்துவம் முதலாளித்துவம் முதலாயத்துவம் முதலாளித்துவம் முதலாயத்துவம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.